தாய் மண்ணே வணக்கம். கடந்த 2 இரவுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்தியா பாகிஸ்தான் பதற்றமான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை, தரமான சம்பவங்களை பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், தவறு செய்கிறது வாழ்க்கையிலாக இருக்கட்டும், நாட்டிலாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலாக இருக்கட்டும், தவறு செய்தவன் எப்பொழுதுமே நிதானத்தை இழக்கிறான். நிதானத்தை இழக்கும்போது தன்னுடைய அறிவையும் இழக்கிறான். நிதானத்தையும் அறிவையும் இழக்கும் பொழுது தன்னை தற்காத்து கொள்ள முடியாமல் போகிறது. அது எந்த விஷயத்தில் இருந்தாலும், தொழில் விஷயத்தில் இருந்தாலும், பண விஷயத்தில் இருந்தாலும், நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் இருந்தாலும், அல்லது எதிரியின் பலத்தை கணிப்பதில் தவறு செய்தவன் நிதானத்தை இழந்து, அறிவை இழந்து தற்காத்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றான். ஆனால் அமைதியாக இருப்பவர்கள், எல்லாம் வைத்திருப்பவர்கள், இந்தியாவை போன்று அனைத்து பலத்தையும் வைத்திருப்பவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், நேர்மையாக இருக்கிறார்கள். அதை சோதிக்கும் பொழுது, அவர்கள் பலம் கொண்டு எழும் பொழுது யாரும் எதிர்த்து நிற்க முடியாமல் போய்விடும். அதுதான் உணர்த்துகிறது. அமைதியாக இருப்பவர்களை, நேர்மையாக இருப்பவர்களை வாழ்வில் சோதனைகள் வரும். சோதனைக்கு எதிராக அதுக்காக அவர்களை சீண்டிக்கொண்டே இருந்தால், அவர்கள் வீறு கொண்டு எழுந்து விட்டால் வெறிகொண்ட வேங்கையாக மாறிவிடுவார்கள் என்பதற்கு 2 நாட்களாக நடக்கின்ற இந்திய தாக்குதல்கள் உணர்த்துகிறது. உலகிற்கு எடுத்து செல்கிறது, பறைசாற்றுகிறது. எனவே தவறு செய்தவன் கண்டிப்பாக பதற்றப்படுவான். தவறுகள் தொடர்ந்து மேலும் மேலும் செய்து தன்னை இழந்து விடுவான். நிதானமாக இருப்பவன் நேர்மையாக, நிதானமாக வெற்றி பெறுவான். இதுவே அதற்கு உதாரணம். எனவே வாழ்க்கையிலும் இதை கடைப்பிடித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கலாம்.